குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உலகை வழிநடத்த ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனே குருவாக அவதரிக்கின்றார். சச்சிதானந்தமே குரு. எந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த ஒரு கலைக்குமே கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவர் வேண்டும். குரு என்பவர் யார் என்றால், அணை கட்டப்படாத ஆறு, நல்லரசன் இல்லாத நாடு, நற்குணங்கள் இல்லாத மக்கள், இவைகள் போல ஒரு குரு இல்லாத ஒரு மனிதனின் வாழ்க்கையும் வீணாக போகுமே. குரு என்றால் என்ன? குரு என்ற சொல்லை நாம் பிரித்து பார்ப்போம். கு ப்ளஸ் ரோ. கு என்றால் அறியாமை, ரூ என்றால் அறிவு, கு என்றால் இருட்டு, ரூ என்றால் வெளிச்சம். அதாவது ஒருவனுக்குள் இருக்கும் அறியாமை என்னும் இருட்டை அகற்றி நமக்கு அறிவு என்னும் வெளிச்சத்தை கொடுப்பவர்தான் குரு. குரு என்பவர் கடவுளின் அருளால் கிடைக்கின்றார். குருவை அடைவதற்கு முன் ஒருவனுடைய வாழ்க்கை இரவு போன்றது. குருவை அடைந்த பின் அவனது வாழ்க்கை பகல் போன்றது. நாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் வாழ்க்கையில் பார்க்கலாம். அவரின் சாதனை காலத்தில் ஒவ்வொரு சாதனையின் போதும், அதாவது இந்து மதத்தை பின்பற்றும் போதும், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் போதும், முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் போதும் அதற்கான குருவை தேடிச் சென்று தம் சாதனையை நிறைவு செய்தார். கடோபனிஷத்தில் நசிகேதன் குருவாக யமதர்மரை ஏற்று மரணத்திற்கு பிறகு மனிதனின் நிலை என்ன என்று அறிந்து கொண்டார். பிரகலாதன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நாரதர் அவருக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமந்திரத்தை தீட்சையாக பெற்று அதனுடைய சக்தியின் காரணமாக எல்லாவித துன்பம் துயரத்தை கடந்து ஸ்ரீ நரசிம்மரின் தரிசனத்தை பெறுகிறார். சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய குருவாக ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஏற்று அவரின் அருளால் உலக மகாசபையில் வெற்றி பெற்று உலகிற்கு நல்வழி காட்டிக்கொண்டிருக்கின்றார். அவர்களின் குரு சிஷ்ய உறவை நாம் எந்த ஒரு நூலிலும் கதையிலும் கண்டிருக்க முடியாது. வால்மீகி முனிவர் முதலில் ஒரு திருடனாக இருந்து நாரதியிடம் மரா என்னும் மந்திரத்தை பெற்று அதன் மூலமாக உயர்ந்த ஒரு முனிவராக திகழ்ந்தார். பாகவத்தில் ஒரு கதை வருகிறது. சிறு வயதில் கண்ணபிரான் மிகவும் குறும்புத்தனமாக உள்ளார். அவரை யசோதா அம்மாவால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே யசோதா தேவி கண்ணனை குருகுலத்தில் சேர்க்கிறார். கண்ணன் குருகுலத்தில் சென்று அங்குள்ள மாணவர்கள் போல் சிறிது குறும்புத்தனத்தை குறைத்துக் கொள்கிறார். குரு சொல்கிறார், இன்று அனைவருக்கும் அக்ஷரம், அதாவது அ ஆ இ ஈ என்ற அக்ஷரத்தை முதல் எழுத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப் போகின்றேன். அனைவரும் ஸ்லைட்டை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அனைவரும் ஸ்லேட்டை எடுத்துக்கொண்டு சென்றனர் குருவிடம். குரு ஆ என்னும் எழுத்தை எழுதி அதன் மேல் அனைவரையும் எழுத சொல்கிறார். கண்ணபிரானையும் எழுத சொல்கிறார். அவரும் எல்லோரும் ஆ ஆ என்று சொல்லிக்கொண்டே அக்ஷரத்தை எழுதுகின்றனர். கண்ணபிரான் அக்ஷரத்தை ஆ ஆ என்று சொல்லிக்கொண்டே எழுதுகின்றார். பிறகு குருதேவர் இரண்டாம் அக்ஷரத்தை எழுதி கொடுக்கின்றேன், அனைவரும் ஸ்லைட்டை அழைத்து கொண்டு என்னிடம் வாருங்கள் என்று சொல்கின்றார். அனைவரும் ஸ்லைட்டை அழைத்து கொண்டு குருதேவரிடம் சென்றனர். கண்ணபிரான் தண்ணீரை கொண்டு அழைக்கின்றார். சின்ன பசங்க செய்கின்ற இந்த குறும்புத்தனமான அந்த எச்சில் அனைத்தையும் கொண்டு அழைக்கின்றார். ஆனால் அவருடைய எழுத்து அலையவில்லை. சிறிது நேரத்துக்கு பிறகு குருவிடம் செல்கின்றார். அப்பொழுது குரு கேட்கின்றார், என்னிடமே உனது குறும்புத்தனத்தை காட்டுகின்றாயா என்று திட்டுகின்றார். அப்பொழுது கண்ணபிரான் கூறுகின்றார், குருதேவரே, நான் அனைத்து முயற்சிகளையும் செய்துவிட்டேன். நான் என்ன செய்தாலும் இந்த எழுத்து மறைய மாட்டேன் என்கிறார். குருதேவர் தமது கமண்டலத்தில் இருந்து 2 சொட்டு தண்ணீரை எடுத்து அந்த ஸ்லைட்டை தண்ணியை விட்டு அழைக்கின்றார். உடனே எழுத்து அலைந்து விட்டது. அப்பொழுது கண்ணபிரான் சொல்கின்றார், நான் எழுத்தை என்னாலே அழைக்க முடியவில்லை, ஆனால் குருவே, நீங்கள் அதை அழைத்து விட்டீர்கள். அது பகவான் நம்மளுக்கு விதித்த விதியை அவனாலே அழைக்க முடியாது. குரு என்பவர் அதனையும் அழித்து இறைவனுடன் நம்மை இணைத்து வைக்கின்றார். நாம் அனைவரும் மிகவும் பாக்கியம் செய்துள்ளோம். ஏனென்றால் நாம் அனைவரும் குருதேவர், அன்னை மற்றும் சுவாமிஜியின் அருளால் அவர்களின் வழியில் குருவை பெற்றுள்ளோம். எப்படி என்றால், குருதேவர் அதன் வழியில் விவேகானந்தர், பிரம்மானந்தர் மற்றும் 16 சீடர்கள் அவரின் வழியில் வந்தவர்கள் என்று குரு பரம்பரையாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது.
அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, அவரிடம் தீட்சை பெற்றவர் பாரதி பிரணா மாதாஜி, அவரிடம் தீட்சை பெற்றவர் இப்பொழுது உள்ள பிரேம பிரணா மாதாஜி. எனவே நாம் அனைவரும் கடவுளின் அருளை பெற்றுள்ளோம். ஜெயமா. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஹரிஹி ஓம்.